எல்லா நோம்புகளுமே ஒன்றல்ல. காலஸோட விளக்கத்தின்படி நோம்பு 3 எல்லைகளை கொண்டது. ஃபர்ஸ்ட், உடம்பின் நோம்பு. உணவு, பானம் மற்றும் இச்சைகளிலிருந்து விலகியிருப்பது. பெரும்பாலான மக்கள் இந்த நிலையிலே நின்றாங்க. செகண்ட், உறுப்புகளின் நோம்பு. பொய் சொல்வதையும் புறம் பேசுவதையும் நிறுத்துவது. கண்கள் விளக்கப்பட்டவற்றை பார்ப்பதை தவிர்ப்பது. காதுகள் வீண் பேச்சுகளையும் இசையையும் கேட்க மறுப்பது. மற்றும் கைகள் தீங்கு விளைவிப்பதிலிருந்து விலகியிருப்பது. உள்ளத்தின் நோம்பு. இது மிக உயர்ந்த நிலை. இங்கே ஒரு நபர் தனது உள்ளத்துல இருந்த அனைத்து உலக பற்றுகளையும் நீக்கி உலக கவலைகளுக்கு பதிலாக அல்லாஹ்வை திக்ர் செய்வதில் மாற்றி அமைக்கிறார். இந்த நிலையில எப்போதும் இறை சிந்தனையிலும் வழிபாட்டிலும் ஈடுபட்டிருக்கும். ரமதான் நோம்பின் நோக்கம் பட்டினியாக இருக்கிறது இல்ல, அது மாற்றத்தை நோக்கமாக கொண்டது. உங்க வயிறு நோன்பு வச்சு உங்க குணம் மாறவில்லைன்னா நீங்க இன்னும் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கீங்க. ஆனா உங்க உள்ளம் மாறி உங்க ஆன்மா மென்மை அடைஞ்சா உங்க லைஃப்ல ஒரு காலத்துல ஆக்கிரமிச்சிருந்த